நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. 2020 இன்னும் 50 நாள்ல முடிய போகுது. அப்பாடான்னு சொல்லி பெருமூச்சு விடுறதா வேணாமாங்கிறது 2021 எப்படிப்பட்ட வருஷங்கிறதுல தானே இருக்குது. ஸோ 2020 நம்ம யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரையும் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிச்சு, வைரஸ் எல்லாம் வந்துடுச்சு, ஏதோ சினிமாவில் வர்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை எனக்கு இருந்துட்டு இருக்கு. பட் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்வியை வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். என்ன மதன ப்ரெடிக்ஷனா இல்லை வந்து ஏதாவது ஜோசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ கொரோனா வைரஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குல்ல, இதை வந்து இதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் சொல்லுச்சு இப்படி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அது வந்து நாஸ்ட்ரடமஸோட புக்கோ இல்லை டிட்டிட்டாடான்னு சொல்லி எந்த ஒரு ஜோசியக்காரரோ கிடையாது. கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் உலகத்துக்கு வரப்போகுது, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னா இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2018 சொல்லுச்சு. அதுக்கு கோட் நேம் வந்து டிசீஸ் எக்ஸ்ன்னு கூட ஒரு வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சேனலில் பர்சனலாக டிசீஸ் எக்ஸை பற்றி கூட ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். 2 வருஷம் கழிச்சு கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் கொரோனா வைரஸ் மாதிரியே ஒரு வைரஸ் வரப்போகுதுங்கிறத வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இது என்னது, இது வந்து ப்ரெடிக்ஷனான்னு கேட்டிங்கன்னா இது ப்ரெடிக்ஷன் கிடையாது, இது பேஸ்ட் ஆன் சயின்ஸ். இதுதான் நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி 2021 நடக்க போகுதுன்னு சொல்கிற ஒரு 11 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபேக்சுவல் ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கிற 11 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இதில் வந்து நாஸ்ட்ரடமஸ்னு 1-2 விஷயமும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேர்த்தே சொல்ல போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக் வர்றதுக்கான வாய்ப்பு நான் ரிவீல் பண்ண விரும்பல. அந்த 11 விஷயத்தை நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஈவெண்ட் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, எந்த சம்பவத்துக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க, எல்லாமே நெகட்டிவ் கிடையாதுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நடக்கிறது நடக்காமல் இருக்கிறது வருஷத்தோட கையில் இருக்குது. பட் நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக நடக்கிற இந்த 11 விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஃபேவரட் எது வெயிட் பண்ணிருக்கீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் நான் சப்ஸ்கிரைப்லாம் இனிமேல் சொல்ல போகிறது கிடையாது. நிறைய பேர் மதனை சொல்லாதன்னு தெளிவாக சொல்லிட்டீங்க, which makes actual sense. ஸோ அடுத்து கொஞ்ச நாளுக்கு நான் வந்து சப்ஸ்கிரைப் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அண்ட் முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம 2021 பற்றி நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து வர ஆரம்பிப்போமே. ஃபர்ஸ்ட் விஷயம், 2021 கொரோனா வைரஸ் முடிவுக்கு வந்துரும்ங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியா ஹவுசஸும் எல்லா தலைவர்களும் வந்து நம்ம கிட்ட அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக? பட் யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து 2021 எண்டுக்கு வராது. கொரோனா வைரஸ் வந்து 2024 தான் எண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. என்ன மாதிரி சொல்கிற வேக்சின்லாம் கண்டுபிடிச்சாங்களே அதெல்லாம் என்ன டூப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை வேக்சின்லாம் உண்மைதான். பட் உலகத்தில் இருக்கிற நிறைய பணக்கார நாடுகள் வந்து ஏழை நாடுகளுக்கு வேக்சினே போகாத அளவுக்கு வந்து தேவையில்லாமல் ஏகப்பட்ட ஸ்டாக்கை வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கனடாவில் இருக்கிற ஒரு சிட்டிசனுக்கும், கனடா நாட்டில் ஒருத்தனுக்கும் வந்து 9 முறை வேக்சின் போடுற அளவுக்கு தேவையான வேக்சினை வந்து அவங்க புக் பண்ணி வச்சிருக்காங்களாம். இதனால வந்து வேக்சினோட விலையை வந்து இவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பயங்கரமாக ஏற்றி வச்சுட்டு, உண்மையிலே ஏழை நாடுகளாக இருக்கிற பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கிற நிறைய நாடுகளாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வேக்சின் போகிறத வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எப்போ வேக்சின் போய் சேருதோ அப்போ தான் கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு வைரஸ் வந்து உலகத்திலிருந்து அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வேக்சின் போடுறதுக்கு அது நடக்கிறதுக்கு 2024 ஆகிடும்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மாதிரி நம்மளுக்கு வேக்சின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்சின்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ நம்ம கிட்ட துட்டு கொடுத்து நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காக நம்ம தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியே கொடுக்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் பிளான் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டீலை போட்டு எப்படி இந்தியா வந்து நம்ம கிட்ட வேக்சின் எடுத்துருங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆல்ரெடி 1 பில்லியன் வேக்சின்ஸ் கிட்ட வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2021 அப்படிங்கிற வருஷம் வந்து 2020 வருஷத்தை விட ஒரு மொக்கையான வருஷமாக இருக்க போது, இன்னும் ஒஸ்டான வருஷமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொக்கன்னு சொல்ல முடியாது, ஒஸ்டான வருஷமாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் மதன் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சொன்னது நான் இல்லை, UN ஏஜென்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் வந்து சாப்பாடு வந்து ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறையாக 2020 வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து கொரோனா வைரஸ், அப்புறம் வந்து சைனா அமெரிக்கா பிரச்சனை, அப்புறம் அமெரிக்காவோட எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியே இன்டர்நேஷனல் மீடியா பேசிட்டு இருந்ததுனால ஆப்பிரிக்காவில் இப்போ ஆல்ரெடி நிகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடை பற்றி உலகத்தில் யாருமே பேசுறதில்ல. இன்ஃபேக்ட் கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு பேண்டமிக் பரவுறது வந்து ஆப்பிரிக்காவில் மக்கள் கண்டுக்காமல் இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான உணவு பற்றாக்குறையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபெமைன், அதாவது பஞ்சம் வந்து வந்துருச்சு. 2021 நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு, இன்னும் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னால் பிப்ளிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ், பைபிளில் சொல்லப்பட்ட அளவுக்கு வந்து மிகப்பெரிய பேண்டமிக்கெல்லாம் மிகப்பெரிய ஃபெமைன்ஸ் வரப்போகுது. சாப்பாடே இல்லாமல்
நிறைய பேர் உலகத்தில் கஷ்டப்பட போகிறாங்க 2021. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தம்பி சாப்பாடுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, ஃபார்மிங் ரொம்பவே முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு விவசாயத்துக்கு ஏதாவது வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு யூஎனோட அஃபீஷியல் ஏஜென்சிஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 2021 நம்ம சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பார்ப்போங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தானியங்களே வந்து கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடாகும். மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னையிலேருந்தே வந்து ஒரு 100 நாளுக்குள்ள இது வந்து 2021 நடக்க போகிற முதல் பெரிய விஷயம்னு கூட தெரிஞ்சுக்கோங்க. நாசா வந்து அனுப்பின ஒரு மிகப்பெரிய ஒரு ரோவர் வந்து மார்ஸில் போய் லேண்ட் ஆக போகுது. இது போன வருஷம் இந்த வருஷத்துலேயே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இன்னும் 100 நாளுக்குள்ளே வந்து போய் லேண்ட் ஆகும். இதோட மெயின் பர்பஸ் என்ன, இது அனுப்பிச்சிருக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸில் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நீர் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குங்கிறத வந்து நாசா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அதனால பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி, பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மார்ஸில் உயிரினங்கள் வாழ்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் லைஃப் ஃபார்ம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற டெஸ்ட்டை நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோவரை வந்து நம்ம உலகத்திலிருந்து நம்ம மார்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இந்த ரோவர் வந்து இன்னும் 100 நாளில் மார்ஸில் போய் இறங்கிடும். அங்கே போய் எல்லா ரிசர்ச்சும் பண்ண போகுது. இந்த ரோவர் கூடவே இன்னொரு குட்டி ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு மாடலும் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ரோவர் போயிட்டே இருக்கிறப்போ அது போகிறதுக்கு ஒரு 100 மீட்டர் முன்னாடி வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு முன்னாடியே போய் லைட் எல்லாம் அடிச்சு இங்கே போய் டெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு பண்ற அளவுக்கு ஒரு ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டடான எக்யூப்மெண்ட்டோட நாசா போய் மார்ஸில் இறங்குறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம அடுத்த வருஷம் மார்ச்சில் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 4வது, நம்ம எல்லாருமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெட்டுக்கிளியை பற்றி கேள்விப்பட்டோம். திடீர்னு இந்தியாவுக்குள்ள நிறைய வெட்டுக்கிளிகள் வருதுன்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் வரக்கூட செஞ்சிச்சு. நம்ம ஓரளவுக்கு வரல, பட் நார்த் இந்தியாவில் நிறைய வந்துச்சு. பட் இந்த வருஷம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த வருஷம் 2021 அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு சிகாடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இன பூச்சிகள், இது வந்து மண்ணுக்குள்ளே வந்து 17 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 17 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அதுக்குள்ள பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி 17 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வந்து பயங்கரமாக இனவிருத்தி பண்ணும், பயங்கரமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும். பேசிக்காக இந்த வெட்டுக்கிளி வந்து வந்த மாதிரி தான். அந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் பூச்சிகள், சிகாடான்னு சொல்லப்படுற பூச்சிகள் வந்து வெளியே வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பூச்சிகள் வந்து அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி 17 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. மறுபடியும் 18வது இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு மைக்ரேஷன், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும். உலகத்திலே மிகப்பெரிய பூச்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறது அமெரிக்காவில் அடுத்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இது நடக்கிறப்போ அகைன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எல்லாருமே பேசுவாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எது? ஹாலிவுட். கரெக்டாக, ஹாலிவுட் இருக்கிற இடம் எது? கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ். ஸோ லாஸ் ஏஞ்சலஸில் வந்து இல்லை மொத்த கலிஃபோர்னியாவிலே வந்து ஒரு மிகப்பெரிய எர்த் குவாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை நம்ம முதல்ல சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்ட்ராடமஸ் வந்து தன்னோட ப்ரெடிக்ஷனில் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து சில பேர் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. உண்மையிலே நாஸ்ட்ராடமஸ் எழுதினாருன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்ணி பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற சில சயின்டிஃபிக் டிஸ்கவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கிற அதோட கீழே இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ இந்த இடத்துல எர்த் குவேக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து பிக் ஒன் அப்படின்னு ஒரு கோட் நேம் வச்சிருக்காங்க. டிசீஸ் எக்ஸ் மாதிரி பிக் ஒன் அப்படின்னு ஒரு கோட் நேம் வச்சிருக்காங்க. இந்த பிக் ஒன் சொல்ல எர்த்குவேக் வந்து கலிஃபோர்னியாவில் வந்துச்சுனால் கலிஃபோர்னியாவில் இன்னும் யாரும் ரெடி ஆகலன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருக்காங்க. நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட, அங்கே இருக்கிற மக்கள் கிட்டலாம் நீங்கள் எர்த்குவேக் ஏற்ற மாதிரி உங்களோட பில்டிங் எல்லாம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் புலம்பிட்டு இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் இன்னும் வந்து ஒரு எர்த்குவேக்கு ரெடி ஆகலை. ஏன்னா ரொம்ப ரேராக தானே வரும், அதுக்கு இன்னும் ரெடி ஆகலை. பட் பேஸ்ட் ஆன் மூவ்மெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொரோனா வைரஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்போ நம்ம யாருமே ரெடியாக இல்லை. பட் இப்போ இன்னொரு ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சயின்ஸோட பேக்கிங்கோட ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தடவை மக்கள் அலட்சியமாக இருக்காங்க. உண்மையிலே நடக்க போகுதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். இது நம்ம தானே புதிய விஷயம், ஆல்ரெடி வந்து டெஸ்லா இது அமெரிக்காவில் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தன் லெஃப்ட்டில் போவான், ஒருத்தன் ரைட்டில் போவான், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கார் நேராக போகிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் இது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் ஆட்டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருந்துக்கிட்டு டாக்ஸிஸ், பேசிக்காக நம்ம ஊரில் இருக்கிற ஓலா ஊபர் மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு 100 காரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து ஆயிரக்கணக்கான டாக்ஸிஸ் வந்து சைனாவில் ரோடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு காரை புக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல ட்ராப் பண்ணிட்டு போயிடும். காருக்குள்ளே உங்களை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, டிரைவர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் மட்டும்தான் காருக்குள்ளே இருப்பீங்க. இதனால வந்து ஒரு நேரத்தில் ரைட் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட வந்து
3லேருந்து 4 வரைக்கும் பேசஞ்சர்ஸ் கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கர இனோவேட்டிவான விஷயம் சைனாவில் நடக்க போகுது. 1 இல்லை 2 இல்லை, ஆயிரக்கணக்கான கார்ஸ். சைனாவோட மிகப்பெரிய கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025க்குள்ள சைனாவில் உற்பத்தி பண்ணப்படுற கார்ஸ் இருக்குல்ல, சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற கார்ஸ் வந்து 3ல் 1 வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸாக, செல்ஃப் டிரைவிங் கார்ஸாக இருக்கணுங்கிற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, சைனாவில் வந்து கார்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா, செல்ஃப் டிரைவிங் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்தியாவுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா பெருசாக டிராஃபிக் வித்தியாசம் கிடையாது. எனிவே, 7வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் 2021 நடக்க போகுது. என்ன மாதிரின்னு சொல்கிறேன், ஒலிம்பிக்ஸ் 2020 தானே நடக்கணும், அது எப்படி 2021 நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வரலாற்றில் பிளான் பண்ணப்பட்ட எந்த ஒரு ஒலிம்பிக்ஸும் வந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்டது கிடையாது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஜப்பானில் வந்து 2020 நடக்க வேண்டிய ஒலிம்பிக்ஸ் வந்து 2021 போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு. இது வரலாற்றில் ஒரு முறை தான் நடக்க போகுது போஸ்ட்போன் பண்ணப்பட்ட ஒலிம்பிக்ஸ். அதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது 2021 போஸ்ட்போன் பண்ணி வச்சாலும் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி வந்து இதை 2020 தான் கூப்பிட போகிறாங்க. ஸோ ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021 நியூஸ் பேப்பர் வாசிக்கிறப்போ உங்களுக்கு வந்து 2020 ஒலிம்பிக்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்குங்கிற நியூஸ் வந்து சேர்ந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் இருக்கிற குழந்தைங்க கிட்டலாம் சொல்லணும்னா, தம்பி இப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோங்கிறத சொல்லலாம். ஆல் தேங்க்ஸ் டு கொரோனா. 8வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாம் மதன சரி இந்தியாவை பற்றி எதுவும் சொல்லலன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை வந்து ஸ்பேஸ்க்கு கொண்டு போகிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஆல்ரெடி இந்தியா பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கு. அது நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இந்தியா வந்து இது வரைக்கும் உலகத்தில் 3 நாடுகள் தான் ஸ்பேஸுக்கு வந்து மனிதர்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோவியத் யூனியன், இப்போ இருக்கிற ரஷ்யா, அமெரிக்கா அண்ட் சைனா. உலகத்திலே 4வது நாடாக மனிதர்களை ஸ்பேஸ்க்கு கொண்டு போக போகிற ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவாக இருக்க போகுது. போன வருஷம் எப்படி நம்ம சந்திராயனை பற்றி பெருசாக பேசணுமோ அதை விட பெருசாக இந்த வருஷம் வந்து நம்ம இந்த மனிதர்களை வந்து ஸ்பேஸ்க்கு கொண்டு போகிற விஷயத்தை பற்றி பேசுவோங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் கிரேசி ஈவெண்ட். அண்ட் 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவியான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட அமேசான் வந்து வச்சிருக்கிற ஒரு டீல். இந்த டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக 1 லட்சம் எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டிரைவிங் ட்ரக்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 2021 அமேசான் கிட்ட கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஒரு பயங்கர டெக்கான அந்த ஃபியூச்சர் ஜோனுக்கு போயிட்டு இருக்கோம்ல. ஸோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆட்டோமேட்டிக் கார், செல்ஃப் டிரைவிங் கார்ஸை பற்றி சொன்னேன்னா அந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து அமேசானில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணோன்னா அது வந்து யாராவது ஒருத்தங்க டெலிவர் பண்ணுறாங்கல்ல. பட் அமேசானோட இப்போ புது டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கார். செகண்ட், இது அமெரிக்காவில் தான் ஆரம்பிக்குது. 1 லட்சம் டெலிவரி வேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து அமெரிக்காவில் இருக்கிற வேர் ஹவுஸ் எல்லாமே வந்து ரோபோட்ஸ் நிறைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பேசிக்காக அமேசான் ஆர்டர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பேக் ஆகி அந்த பேக்கான பாக்ஸ் வந்து இது டெலிவரி வேனுக்குள்ளே வச்சு அந்த டெலிவரி வேன் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ரோபோட்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அமேசான் இப்போ செஞ்சுட்டு இருக்கு. வி ஆர் இன் த ஃபியூச்சர் 2021. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 10வது விஷயம் உலகத்தோட, இன்னும் 2 தான் இருக்குது. 10வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட மிகப்பெரிய ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் வந்து இஜிப்டில் திறக்கப்பட போகுது, கெய்ரோவில். ஸோ இந்த மியூசியமோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இஜிப்டில் பல வருஷமாக மூடப்பட்டிருந்த மம்மிஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வரைக்கும் யார் கண்ணுக்குமே வைக்காது, பப்ளிக் கண் யாருமே பார்க்காத நிறைய மம்மிஸ் வந்து டிஸ்பிளேல இருக்குன்னு சொல்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய மியூசியமும் இதுதான். இது என்ன மாதிரி பெரிய விஷயம், ஒரு மியூசியம் திறக்கிறதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, இந்த மியூசியம்க்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வரைக்கும் இந்த மியூசியமை திறக்கணும்னு சொல்லி 18 வருஷமாக நிறைய கவர்மெண்ட் வந்து இங்கே இஜிப்டில் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு டைமும் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு டைம் திறக்கிறப்போ அந்த மொத்த மியூசியமோட ஃப்ரண்ட் எண்டே வந்து முழுக்க எரிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது யார் எரிக்க ஆரம்பிச்சாங்க, எதனால தீ பிடிச்சிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ 2018 இந்த மியூசியம் வந்து திறக்கிறது முடி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கரப்ஷன் கேசஸ், ஏகப்பட்ட ஏமாத்து வேலைன்னு சொல்லிட்டு இந்த மியூசியமை வந்து திறக்கவே முடியறதில்ல. சரி, போன வருஷம் 2020 திறக்கலாம், ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டை வச்சு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டப்போ உலகம் ஃபுல்லாக கொரோனா வைரஸ் வந்துச்சு, மறுபடியும் தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக என்னானால் 2021 அந்த மியூசியம் எப்படியாவது திறந்துடணும், ஏன்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதை எப்படியாவது திறக்கணுங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க. இஜிப்டில் இருக்கிற மக்கள் ஆல்ரெடி பல வருஷமாக தூங்கிட்டு இருக்கிற பணங்களெல்லாம் எடுத்து ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அது மியூசியமா இல்லை சவ போட்டியாடா, அதனால தான் இவ்வளோ கெட்டது நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் சம்திங் தட் டெஃபினெட்லி வி வில் பி டாக்கிங் அபவுட். 2021 இஜிப்டில் உலகத்தோட மிகப்பெரிய மம்மிஸோட மியூசியம் திறக்கப்படுது. ஏதாவது மம்மி படம் மாதிரி சம்பவம் நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் 11வது விஷயம், லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2021 ஒரு 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அண்ட் கருணாநிதினு 2 பேர் இல்லாத ஒரு எலெக்ஷன் நடக்கப்பட போகுது. இதை ஏன் நான் கடைசி விஷயமா ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனோட தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற சக்தி வந்து உங்ககிட்டையும் என்கிட்டையும் நம்மகிட்டையும் தான் இருந்துட்டு இருக்கு. அமெரிக்காவில் இப்போ நடக்கிற எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பீகாரில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனாக இருக்கட்டும், நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுற க்ரௌடு வந்து யாருக்குனாலும் ஓட் பண்ணலாம். தெளிவாக இந்த கட்சிக்கு தான் அந்த கட்சிக்கு தான் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க தெரியுமா, இவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்கன்னு சொல்கிற மாதிரி
மாதிரி இந்த வருஷம் யாரையுமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சவங்க 2 செகண்டில் பிடிக்காதவங்களாயிடுறாங்க, பிடிக்காதவங்க 2 செகண்டில் பிடிச்சவங்களாயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் 2 மிகப்பெரிய தலைவர்கள், ஜெயலலிதாவும் கிடையாது கருணாநிதியும் கிடையாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்கிற ஒரு ஈகர்னஸ் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும். நான் இது இப்போமே சொல்கிறது காரணம் 2021 ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை ஃபாலோ பண்ணுங்கள். 2021 ஆரம்பித்து 4-5 மாதத்தில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக படித்து உங்களுக்கு பிடிச்சி சூஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஆளுக்கு ஓட் போடுங்க, ஓகேவா? அண்ட் கமிங் சண்டே வந்து நான் லைவ் வர போகிறேன் நம்மளோட யூடியூப் சேனலில். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற ஜாயின் பட்டன் MG Squad லைவ்ல ஜாயின் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், சியர்ஸ் எவ்ரிடே, டேக் கேர், பாய், ஹேவ் அ குட் டே, சியர்ஸ்.